நான் வணக்கம். பாஸ்கர் வணக்கம். இன்னைக்கு அ மக்கள் ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், எதை பத்தி யோசிக்கணும் அப்படின்றத பத்தி ஸ்பெஷல் எபிசோட் நம்ம பேச போறது. ஆமா. 17 சீசன் பேசியிருக்கோம். 17 சீசன்லயுமே நம்ம மையப்படுத்துறது வந்து என்ன சொல்றது? டீசென்ட்ரலைசேஷன், கிளைமேட் சேஞ்சு, காந்திய மையமாக்குறது, உணவு, கல்வின்னு பல்வேறு தலைப்புகள்ல பேசியிருக்கோம் 17 சீசனும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து 17வது சீசன் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 100 எபிசோடுக்கு நோக்கி நகரும் பொழுது நமக்கு எலெக்ஷன் வந்திருக்கு. அதனால ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. வழக்கமா என்ன சொல்றது? எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுறவங்க தடாலடியாக பேசுவாங்க. நாம கொஞ்சம் நிதானமா ஒரு என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கணும், என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான விஷயங்கள். கட்சி பேதமின்றி முக்கியமான சில விஷயங்களை இனி வரும் காலங்களுக்கு அவசியம் சிந்திக்க வேண்டிய விஷயங்களை எடுத்து பேசலாம்னு ஒரு யோசனை இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதாவது நாட்டுல இன்இக்வாலிட்டி பத்தி பேசணும், ஜாப் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியை எதிர்த்து சொல்லக்கூடியது, வேலை வாய்ப்பு உருவாக்கல அப்படின்னு. அதற்கு எல்லாத்துக்கும் மையமாக இருக்கிறது நான் எதை பார்க்கிறேன்னா, நம்பர் ஒன் வந்து முழுக்க முழுக்க ஒரு கார்ப்பரேட் ஸ்பான்சர்டு அரசாங்கமாக நமக்கு தேவையா? எல்லா ஸ்கீமும் எல்லாத்தையும் பெனிஃபிட் பண்றது ஏதோ ஒரு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கார்ப்பரேட். அந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு கார்ப்பரேட்டைசேஷன். காடுகள் வந்து எந்த அளவுக்கு அழிஞ்சு போச்சு, இந்தியாவில தான் மிக அதிக வேகமாக காடுகள் அழிஞ்சு போச்சு அப்படி. இப்போ சுற்றுச்சூழல் பத்தி ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்குது. அதுல நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுல போட்டு எந்த துறையாக இருக்கட்டும், நமக்கு நம்ம சுற்றி இந்த கடந்த 10 வருடங்கள்ல மிக அதிகமாக பெருகி இருக்கக்கூடிய விஷயம் இனீக்வாலிட்டி. மிகவும் பணம் படைத்தவர்கள் அதான் சொன்னாங்க ஒரு இடத்துல, கொரோனா காலத்துல கூட ஆஹ், ஏழைகளுடைய நிலைமை இன்னும் மோசமாக போகும்போது, நடுத்தர வர்க்கத்தின் நிலைமை இன்னும் மோசமாக போகும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 1% 2% பணக்காரர்களுடைய நிலைமை வந்து பல நூறு மடங்கு அவங்களுடைய வருமானமும் அவங்களுடைய இதுவும் பெருகிச்சு அப்படி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% விட குறைச்சலான பேர்கிட்ட 65% மேலானவர்கள் நம்மளுடைய நிதி வந்து இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை. டாப் 5% தான் அதிகமா இருக்கு. பில்லியனர்ஸ் பெருகி இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த பில்லியனர்ஸ் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா தி கண்ட்ரோல் இந்த என்டையர் எக்கானமி அப்படின்றது. இது வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலி பாலிசி வைஸ் வந்து இது எந்த அரசாங்கமாக வேணா இருக்கும். இந்த கார்பரேட்டைசேஷன் வாழ்க்கை முழுக்க வந்து எல்லாரும் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து ஒரு பக்கம் விலைவாசி கட்டுக்கடங்காமல் வந்து அது ஏறிட்டே போகுது, இன்னொரு பக்கம் வந்து வருமானம் குறைஞ்சிட்டே போகுது. அப்படின்னு அதற்கு காரணம் வந்து இன்இக்வாலிட்டி. ஸோ அது இந்த கார்பரேட் சென்ட்ரலைஸ்ட் கார்பரேட் ஓரியன்ட் கவர்மெண்ட் நமக்கு தேவையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்படின்றது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவாக நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நான் அதே இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய எல்லா எலெக்ஷன் கேம்பெயினுடைய ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு மாதிரி இருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை மையமா வச்சு இருக்கு. இந்தியா மாதிரி நாடுகள்ல தொழில்நுட்பத்தை மையமா வச்சு கூட இல்லை. அதுக்கு மேல நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு தனி மனிதர் அவர்களுடைய நிறுவனத்தை வளர்ப்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் வேலை செய்யறதுங்கிறது எவ்வளவு அபத்தமான ஒரு சூழல்ல இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. கடந்த காலங்கள்ல என்ன மாதிரியான விவாதமா மாறி இருக்குன்னா, அந்த இரண்டு நபர்கள் குறிப்பாக நம்ம
கார்பரேட் இது கடவுள் மாதிரி கும்பிட்றாங்க இல்லையா ஆளுங்கட்சி, அந்த 2 நபர்கள் வந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் பாடுபடுறதாக விவாதங்களை பண்றாங்க. அது எவ்வளவு ஒரு அபத்தமானதுன்னு தெரியல. கிராமத்தை மொத்தமா பேத்தெடுக்கிறது அவங்க தான். இந்த நேம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எவ்வளவு அபத்தங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியது. இதோட பார்க்கும்பொழுது எனக்கு உங்ககிட்ட இன்னொரு இதுவும் நம்ம பேசியிருக்கோம், ஆனால் இன்னும் ஆழமா இந்த நேரத்தில் பேசணும்னு தோணுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பொது நிறுவனங்கள் வந்து காணாம போயிருக்கு கடந்த 10 ஆண்டு. ஆல்மோஸ்ட் 40%ன்னு சொல்றாங்க கணக்குப்படி பார்த்தா. 40% பொது நிறுவனங்கள் காணோம். நிறைய விஷயங்கள் காணாம போகுது. அதுல குளோபலி இருக்கிற பெரிய நிறுவனம் வந்து ரயில்வேஸ். அதுவே நான் இன்னைக்கு போன முறை கேரளா போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் பேர்ல ஒரு ட்ரெயின் ஓடுறதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நாளைக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. இப்படி பல நிறுவனங்கள், கல்வி, பொருளாதாரம் நிறுவனங்கள், எனக்கு ஆதார் கூட அது ஏதோ பிரைவேட் கம்பெனி கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. ஒரு ஒரு டேட்டா உட்பட யாரும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அப்போ அந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து காணாம போறதை பத்தி சொல்லணும். நிச்சயமா. அது 2வது மிக முக்கியமான விஷயம். ஒண்ணு, அதிகார மையப்படுத்துதல். அதாவது அதிகார மையப்படுத்துதல் வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்க, வேகமாக டெசிஷன்ஸ் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு இருந்தாங்க வேகமா பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு டெமோக்ராட்டிக் கட்டமைப்பு நீங்க எதுக்கு உருவாக்குனீங்க? அது கன்சென்சஸ் நடக்கணும்னு தான். அப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி இந்த பிஎம் கேர்ஸ்னு ஒண்ணு உருவாக்குனாங்க கொரோனா காலத்துல. அதுல வந்து ஃபண்ட் நீங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்க நிறுவனங்கள்லாம் வந்து விளம்பரம் பண்ணிச்சு, பெரிய அளவுல வசூல் பண்ணாங்க. அதுல யாரும் ஆர்டிஐ போட்டு இந்த வசூல் பண்ண காசை எப்படி செலவு பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இது வந்து பிரைவேட் ட்ரஸ்ட், அதுல எல்லாம் நீங்க இந்த கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு. இப்ப பிரைவேட் ட்ரஸ்ட்னா அதுல பிரைம் மினிஸ்டர் பேர் வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு பதிலே வரல இது வரைக்கும். இன்னமும் கூட அதுக்கு பத்தி ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் சிலது இருக்குது. எந்த ஒரு மக்களாட்சி நடக்கக்கூடிய இடத்துல சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவசியம் இருக்கணும். அதுல ஒண்ணு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் எதிர்க்கட்சி. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எதிர்மறையாற்றக்கூடிய மக்கள் இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். 2வது, நீங்க அரசாங்கத்தை வந்து நிறுவி அதை கட்டமைப்புக்கு ஒரு விதமான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சிருக்கீங்க. ஒரு ஆடிட்டிங், சிஏஜி ஆடிட்னு ஒரு ரிப்போர்ட் விடுங்க. அதே மாதிரி பிளானிங் கமிஷன் வந்து தனியா ஒரு ஆய்வறிக்கை வெளியிடணும். வருஷா வருஷம் இருக்கக்கூடிய நிலையம் என்ன நிலைமையில இருக்கிறோம் நாம அப்படின்றது தனியா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுது. ஆர்பிஐ ஒண்ணு வெளியிடுது. இது மாதிரி ஆர்பிஐ வந்து நிதிநிலைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இண்டிபெண்டா அவங்க வெளியிடுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து பாரபட்சம் இல்லாம வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது வந்து நமக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம நியாயத்தை வழங்குவாங்கன்னு நம்ம நம்புறோம். சாதாரண மனுஷமா இருக்கக்கூடிய நாம எல்லாரும் வந்து இந்த நிறுவனங்களை நம்பித்தான் வந்து நியாயம், தர்மம் இதெல்லாம் இருக்குது நாட்டுல அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். இப்போ இது எல்லா ஏதோ ஒரு விதத்துல தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காக வேண்டி இதர் அதை பைபாஸ் பண்றது அல்லது அதை ஒட்டுமொத்தமா வீக்கன் பண்றது, அந்த இன்ஸ்டிடியூஷனை வீக்கன் பண்றது அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷனை பைபாஸ் பண்றதுக்கான புதிய விதிமுறைகளை உருவாக்குவது, அல்லது 3வது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இன்டர்னலி வந்து அதுல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து வீக் ஆக்கிறது. அவங்க வீக் ஆக்கி, அவங்கள கரப்ட் ஆக்கி, அவங்கள வந்து ஒரு விதத்துல செயல்பட விடாம செய்யறது. இந்த 3 விதத்துல இருக்கக்கூடிய மக்களாட்சியில மக்கள் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனை நம்பி, ஒரு பேங்கை நம்பி வந்து கனெக்ட் இருந்தவங்க அந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பேங்க் மேல இருந்த மரியாதை போச்சு. ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து மக்களுக்கு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு, ஒரு மரியாதை
எந்த இன்ஸ்டிடியூஷன் வேணா என்ன வேணா பண்ணலாம். ஆட்சியில் இருக்கிறவங்க இப்போ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், ஆஹ், மற்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி தான். அவங்க யார் வேணா எப்படி வேணா எதை வேணா பண்ணலாம். இந்த ஒட்டு கேட்கறத பத்தி இஸ்ரேல்ல இருந்து ஒரு தொழில்நுட்பத்தை வாங்கினாங்க. எதிர்க்கட்சிகள் மொத்த பேரையும் ஒட்டு கேட்டிருக்காங்க. தொண்டு நிறுவனங்களை வேலை செய்யறவங்க மொத்த பேர்கிட்டயும் ஒட்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு அரசாங்க நிறுவனமே செஞ்சிருக்குது அப்படின்னு அந்த டெக்னாலஜி கொடுத்தவனே ஒத்துக்கணும். ஆனா நம்ம ஊர்ல அதை பத்தி எந்த பேச்சுமே இல்லை. பெகாசஸ்ன்ற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு எல்லாரையும் ஒட்டு கேட்போம். நாங்க யார் வேணா ஒட்டு கேட்போம். அதை வச்சு யார் வேணா மிரட்டுவோம். இல்ல அதை வச்சு யார் வேணா எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா கம்பெனியை மிரட்டி போய் ரீட் அவுட் பண்ணியிருக்காங்க. அவர் தவறு பண்றாரு அப்படின்னு. ஏதோ ஒரு வரி ஏய்ப்புல வந்து தவறு பண்ணியிருக்க ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியில போய் ரைடு பண்றாங்க. உடனே அவர் வந்து ஆளும் கட்சிக்கு காசு கொடுக்குறாரு. கொஞ்ச நாள்ல அந்த கேஸ் மறைஞ்சு போகுது அப்படின்னு. இது ஏதோ ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட் மாதிரி இருக்கு. அந்த காலத்துல அந்த திரைப்படத்துல எல்லாம் அந்த மாஃபியா சிண்டிகேட் தான். ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளை பயமுறுத்தி இது பண்ணி எங்களுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் அந்த அராஜகம் நடக்கும். சின்ன சின்ன அளவுல இந்த அராஜகம் பார்த்திருக்கோம். இந்த ரோட்ல வந்து இங்க கடை வைக்கணும்னா எனக்கு வந்து தண்டால் கட்டணும் அப்படின்னு ஒரு 5 ஆளுங்க அடியாளோட ஒருத்தன் வருவான். எனக்கு கட்டலைன்னா உன் கடையை அடிச்சிருவேன், உடைச்சிருவேன், உன்னை இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. அதையே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு மக்களாட்சி நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அந்த மாதிரி பயன்படுத்துறதோ அல்லது அதனுடைய பர்பஸுக்கு அதை சால்வ் பண்ண விடாம பர்ஃபார்ம் பண்ண விடாம வந்து மாத்தி அமைக்கிறது, அது எப்படி செய்ய போச்சு? இது இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். நம்ம டீசென்ட்ரலைஸ்டு ஒரு ஃபெடரல் டெமோக்ரஸியில இருக்கிறோம் அப்படின்னா உள்ளாட்சி கிராமப்புறத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா தரப்புலையும் எல்லா லெவலையும் ஆட்சி செய்யறவங்க ஸ்ட்ரென்தன் பண்றது முக்கியம். எல்லாத்தையும் மையப்படுத்துறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆணவம் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நாட்டுக்கு என்ன நல்லதுன்னு எனக்கு மாத்திரம் தான் தெரியும். உங்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. உங்களை யாரும் நம்ப நான் தயாரா இல்லை. அதனால நான் வந்து எல்லாத்தையும் எல்லா அதிகாரத்தையும் என் கையில வச்சுக்குவேன். எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் நான் வந்து எய்தர் நான் சொல்றதை கேட்கிற மாதிரி மாத்திடுவேன் அல்லது நான் சொல்றத வந்து அவங்கள பைபாஸ் பண்ணி நான் பண்ணிடுவேன். அப்படின்னும் போது நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்ப்ளீட்டா உடைக்கும் போது டெமோக்ரஸியே உடைஞ்சு போகுது. இதுதான் பல எதிர்கட்சிகள் இப்ப சமீபத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது கூட அவங்க நேரடியாக வாதம் வைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இதுல சில சமயம் எதிர்கட்சிகளும் வந்து பயனடைகிறாங்க இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்றது. அதனால அவங்களும் கூட அந்த வாதங்களை ரொம்ப தெளிவா வைக்கிறதாக நான் பார்க்கல. ஒன்று இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற எவர்களுக்கும் மாநிலத்திலேயோ அதற்கும் கீழே இருக்கக்கூடிய சிறு நிறுவனங்கள், அரசியல் அரசு நிறுவனங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நாங்கள் மத்தியில் உட்காந்து நாங்கள் சொல்றதை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இருக்கு. இதே ஒரு வகையான கல்வியல் மைண்ட் செட் மட்டும் கிடையாது, அரசருக்கான மைண்ட் செட் மாதிரி நினைக்கிறான். ஒரு பேரரசர் ம். உட்காந்து ஆட்சி செய்யற மனநிலை இது. இப்போ அந்த மனநிலையிலிருந்து மாறுபட்டாதான் இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் நிலைக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பொது கல்வி, பொது விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு மக்கள்கிட்ட இல்லாம போயிருமோன்ற ஒரு என்ன சொல்றது கவலை அதிகமா இருக்கு. ஏன்னா பணம் படைத்தவன் இனிமே வாழலாம், பணம் இல்லாதவனுக்கு எதுலையுமே அக்சசபிலிட்டி இல்லைன்றதும் இந்த இன்ஸ்டிடியூஷன் காணாம போகும்போது வரக்கூடிய இன்னொரு கேள்வியா இருக்கு. ஏன்னா எதுலையுமே ஒரு கட்டுப்பாடு இல்லாத விளையாட்டுறதையோ அல்லது விளையாட்டுறதை தாண்டி அக்சசபிலிட்டி இல்லாம போயிருமோன்ற பயம். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் அந்த சர்வீஸ்லாம் கிடைக்கும். அஃபோர்டபுள் அக்சசிபிள் அப்படின்றது எப்படி உணவுல நம்ம தொடர்ச்சியா பேசுறோமோ, ஆக்சசபிள் இல்லாம போயிடும்ன்றதும் ஒரு கவலை இந்த தனியார் நிறுவனத்துக்கு போகும்போது. அஹ் குறிப்பா ஜனரஞ்சகமா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாத்திட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து என்னன்னா, இப்போ இது செய்வதன் மூலமா உலகம் முழுக்க இன்னைக்கு பெரும் பிரச்சனையா, முதல் பிரச்சனையா பார்க்கறது கிளைமேட் சேஞ்ச் தான். அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். இங்க அதை பத்தி நம்ம எந்த கன்சிடரேஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. உணவு மீதும் இந்த சுற்றுச்சூழல் மீதும் கவனம் வச்சு எந்த வேலையும் செய்யற மாதிரி தெரியல. ஏன்னா முன்னாடியாவது அப்பப்போ ஒரு ஒரு டிபேட் நடக்கும். சும்மா பேர் அளவுலையாவது பஞ்சாப் வந்து டெல்லி பொல்யூஷனுக்கு காரணம்னா பஞ்சாபோடைய விவசாயத்தை பத்தி பேரளவுலையாவது என்னத்தையோ நெகட்டிவா பேசினா கூட ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க.
அதாவது கோதுமையுடைய விளைச்சல் என்ன, கொள்முதல் என்ன, அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவு இருக்கு, ஏதாவது பேசுவாங்க. இன்னும் பயப்படாதீங்க, இன்னொரு 10 வருஷத்துக்கு நம்ம கிட்ட சாப்பாடு இருக்கு, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லது இது மாதிரி பருவம் இப்படி தப்பி போயிருக்கு, அப்படி இருக்கு, நீங்க வந்து முன்கூட்டியே எதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒரு ஒரு இன்டிமேஷனாவது கிடைக்கும் விவசாயிகளுக்கு. உணவு சார்ந்து எந்த விதமான பேச்சுமே இவங்க பேசுறது இல்லை. இவங்க பேசுறது எல்லாமே வந்து இப்போ நீங்க நேற்று பதிவு செஞ்சிருந்தீங்க இல்லையா, 25 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷினை வச்சு, இல்ல இல்ல அடுத்த 25 ஆண்டு காலத்துக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இந்தியாவுக்கு பாலிசி நாங்க ரெடி பண்ணியிருக்கோம்னு ஒரு பிரதமர் சொல்றாருன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம டேட்டாவை பத்தி அத்தனை கேள்வி கேட்டிருக்கோம். இது டேட்டால எங்க உண்மை இருக்கு? இன்னைக்கு இப்போ யார் வேணா எங்க வேணா என்ட்ரி போட்டு எதை வேணா டேட்டாவை மாத்தலாம். இது ஒரு ரியல் வேல்யூ கிடையாது இல்ல. ஒரு எல்லாமே ஒரு நம்பர், பேப்பர் கூட கிடையாது. அதுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸே இல்லாத ஒரு இமேஜினேஷன் தான் அது. அந்த இமேஜினேஷனை வச்சு நான் இந்தியாவுக்கு பாலிசி ரெடி பண்ணோன்னு யாரோ ஒருத்தர் தாழ்ந்தனமா நியூஸ்ல பேசுறாருன்னா பரவாயில்ல. எல்லாருடைய பீப்புள் ரெப்ரசன்டேஷனுடைய ஹெட் அவர் வந்து இதை சொல்றாருன்னும் போது நம்ம எதை நோக்கி நகர்றோன்றதை கவனிக்க வேண்டியது. ஏன்னா யார் நாளைக்கு அவருக்கு அந்த அல்காரிதம் புரிய போதான். ஏதோ எனக்கு ஒரு அது கார்பரேட் பயமா இருந்துச்சு. நான் அதை தான். படிக்கும்போது எனக்கு ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியா ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள இந்தியாவுல நீங்க வந்து ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? அது வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எம்எல் பேச ஆரம்பிக்கும். மிஷின் லேர்னிங். இது வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம். அதாவது ஒரு எந்திரம் வந்து சொந்தமாக சிந்திக்கிற மாதிரி ஒரு சிந்திக்கிறதுன்னு அது வந்து சிந்திக்கிறது. அது வந்து பேட்டர்னா டிசர்ன். இதுல டேட்டாவை வச்சு கோடிக்கணக்கான டேட்டா நீங்க அதுல ஃபீட் பண்ணணும். இந்த ஊர்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மண்ணு, தண்ணி, மனுஷங்க, ஆடு, மாடு, பறவை, ஆஹ், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீசனும் இங்க இருக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாத்தையும் பத்தி துல்லியமான விவரங்கள் நம்ம கையில முதல்ல இருக்கு. இது வந்து எப்படி வந்து ஒரு 100 வருஷமா மாறிட்டு இருக்குது அப்படின்றத பத்தின புள்ளி விவரம் நம்ம கிட்ட இருக்கணும். இது எல்லாத்தையும் அந்த மிஷின் ஃபீட் பண்ணீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன மாற்றங்கள் இதுல இருந்து வரலாம் அப்படின்றத அது கணிச்சு உங்களுக்கு சொல்லும். அதுக்கு நீங்க எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லும். ஆனா இப்படிப்பட்ட புள்ளி விவரங்கள் நம்ம ஊர்ல எல்லா ஊரை பத்தி இருக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனம். புள்ளி விவரங்கள் அது மாதிரி இல்லாத ஒரு இடத்துல அப்போ எங்க இருந்து வருது? இன்னைக்கு வந்து உலகளவிலேயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமுக்கான அந்த ஃபீட் பண்ற டேட்டா இருக்கு. அதுல ஏறத்தாழ 90% டேட்டா வந்து அமெரிக்கா, ஐரோப்பாவில் கூட யூகே, ஆஸ்திரேலியா இந்த 3 நாடுகள்ல இருந்து தான் ஃபீட் பண்றாங்க. அப்போ அதனுடைய கொடுக்கக்கூடிய தீர்வுகள், அதாவது சொல்யூஷன்ஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கும், யூகேவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் தேவையான விதத்துல இருக்குமே. நம்ம ஊர் டேட்டாவை பேஸ் பண்ணி இருக்காது. நம்ம ஊர் டேட்டா வந்து அந்த அளவுக்கு துல்லியமான டேட்டா, அந்த அளவுக்கு விஸ்தாரமான டேட்டா நம்ம கையில இல்லை. அது இருந்துச்சுன்னா தான் நம்மளால வந்து அதெல்லாம் வச்சு பிளான் பண்ண முடியும். ஏதோ குழந்தைத்தனமா இருக்கிறது புதுசா ஒரு பொம்மை வாங்கி வச்சிருக்கோம், அதனால எல்லாத்துக்கும் நான் அந்த பொம்மையை வச்சுட்டு சாப்பிட போனா அந்த பொம்மையை வச்சு நான் ஊட்டி போடுவேன், நான் குளிக்க போனா அந்த பொம்மைக்கு குளிப்பாட்டுவேன், நான் வீட்டை விட்டு வெளில போனா ட்ரெஸ் பண்ணி அந்த பொம்மையை கூட்டு போவேன்ற மாதிரி தினம் தினம் புதுசு புதுசா ஏதோ ஒரு பொம்மையை வச்சு ஒரு சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரி இருக்கு. அது மாதிரி விளையாட்டு கிடையாது. அவங்க இவ்வளவு பெரிய நாடு, 1.4 பில்லியன் பீப்புள் உலகத்திலேயே மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. நீங்க வந்து ஒரு மிஷினை வச்சு நான் அடுத்த 25 வருஷத்துக்கு பிளான் பண்றேன்னா அப்ப நீங்க இதுக்காக வந்து ஒரு மக்களாட்சி எதுக்கு நடத்துறீங்க? நீங்க வந்து கடவுளையும் மிஷினையும் நம்பி நீங்க ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கடவுள் முன்னாடி போய் அப்படியே மன்றாடுறீங்க, இது பண்றீங்க, அந்த கடவுளை நம்பியாவது ஆட்சி நடத்தும். இன்னொரு பக்கம் வந்து மிஷின் நம்பி தான் நீங்க வந்து திட்டமிடுறீங்கன்னா அப்ப நீங்க ஒரு பஞ்சாயத்து அளவு, பஞ்சாயத்துல இருந்து ஒரு அடுத்த கட்டம், அடுத்த கட்டம்னு சொல்லிட்டு டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங், வில்லேஜ் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான், விபிடிபி அப்படின்னு போடுறோம். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிளானிங் கமிஷன் இருக்கு. அவங்க வந்து திட்டத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மக்களால் தேர்ந்தெடுத்த
பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஸ்டேட் பிளான் பண்றாங்க அப்படின்னும் போது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நான் வந்து ஒரு மிஷினோட பேசிட்டேன். நான் அது சொல்லிரும். அது சொல்றது என்னன்னு நான் வந்து அதிகாரிகளுக்கு சொல்லுவேன். அவங்க அத வந்து கடைபிடிச்சா போதும். நாடு முன்னேறணும் அப்படின்னா, நீங்க சொல்ற மாரி இது வந்து ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அதுல வந்து எல்லா அதிகாரத்தையும் ஒருத்தர் கைப்பட இருக்கிற மாரி அப்படின்னு போறது வந்து, உணவுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாம போயிரும் அப்படின்றது இப்ப நான் சமீபத்துல நம்ம அந்த ரிப்போர்ட் ஒண்ணு ரிலீஸ் பண்ணோம். ஃபியூச்சர் நியூட்ரிஷன் அப்படின்னு. ஆமா. அதுல இந்த ட்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றத ரொம்ப தெளிவா போட்டிருக்கிறோம். தேவையான மக்கள் அதை படிச்சுக்கலாம். அது வந்து நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணி பகிர்ந்து இதுல கிளைமேட் சேஞ்ச்ன்றது வந்து நடக்கக்கூடிய டேஞ்சர்ல நமக்கு போன வருஷம் நினைக்கிறேன் பார்த்தோம். அடுத்த 10 வருஷத்துக்கு கூடிய முக்கியமான சேஞ்சஸ்ல இன்ஸ்டிடியூஷன் வைஸ் கிளைமேட் சேஞ்ச் வந்து எதிர்கொள்ளக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்னைக்கு உலக அளவிலேயே 4% தான் தயாரா இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வந்தது. அப்படின்னா அரசாங்கங்கள் வந்து நடக்கக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிறுவனங்களாக எல்லா அரசாங்க துறைகளும் மாறணும். அதற்கு ஊர் அளவுல சின்ன சின்ன ஊர்கள் அளவுல திட்டம் போட்டு செய்யக்கூடிய அதிகாரமும் அதை பத்தி புரிதலும் அவங்களுக்கு இருக்கும். இது ரெண்டுக்கும் எதிராக வேலை செய்யக்கூடிய எல்லாமே வந்து இந்திய தேதிக்கு வருங்காலத்துல லைஃப் ஆன் பிளானட் வாழ்க்கை வாழ்க்கை முறை கண்ணியத்தோட வாழ்றது. ஏன்னா வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டியோட வாழக்கூடியவர் அது வந்து இல்லாமலேயே போயிருமோ அப்படின்ற அந்த ஒரு போக்கு இருக்கு. ஏன்னா இது இல்லைன்னா உடனே என்ன சொல்றாங்க, நாங்க வந்து உங்க அக்கௌண்ட்ல காசு போட்டுடுவோம் அப்படின்ற. அது கண்ணியமான வாழ்க்கை கிடையாது. சுயமரியாதையோட இருக்கக்கூடிய வாழ்க்கையை நோக்கி மக்கள் போகணும் அப்படின்னு அதற்கு வந்து அந்த அந்த மாதிரி பேசக்கூடிய விஷயத்தை யோசிச்சுதான் மக்கள் ஓட்டு போடணுன்றதான் நான் நிறைவா சொல்லிக்க விரும்புறேன். இதுல ஆஹ், ரெண்டு விஷயம் நம்ம இப்போ ஃபியூச்சர் நியூட்ரிஷன் பத்தி பேசும்பொழுதும் சரி, கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசும்போதும் சரி, ஆஹ், அரசுக்குன்னு ஒரு தனி பாலிசி இருக்கிற மாதிரி தெரியல. கடந்த பல வருடங்களாக எதிர்கால சந்ததியினர் வந்து ஆரோக்கியமா, நீங்க டிக்னிட்டி பத்தி பேசும்போது அந்த எதிர்கால சந்ததியினருடைய ஆரோக்கியம்ன்றத பத்தி எல்லாம் கூட எந்த கவலையும் இல்லாத முன்னாடி அதை பத்தி ஏதாவது பேசுவாங்க. இவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்க, இவர்கள் இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி வளர்ந்து நிற்பாங்க, அவர்களுக்கு நம்ம என்ன சிந்திக்க போறோம் அப்படின்லாம் இப்போ பார்லிமெண்ட்லயோ இல்லை மற்ற இடங்களையோ விவாதம் உரையாடல்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய டெமோகிராஃபிக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த கிட் ஜோன்ல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் அவங்க எங்கேயாவது ஒரு வார்த்தை கூட கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. இதுல ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் பேசணும், கல்வி பேசணும்னு நினைக்கும் போது அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு இடங்கள்ல கூட பென்சில், பேனா, பிளாக் போர்ட்லாம் வரல. பல இடங்கள்ல லேப்டாப்பு, டேபு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மட்டும் தான் இருந்தது. அப்போ இது நான் சொல்றது 2019 பீரியட்ல அவங்க ரிலீஸ் பண்ணது. அதுலயே முற்றிலுமாக ஒரு ஒரு என்ன சொல்றது, இது இந்த வார்த்தை சொல்லி கூப்பிடுறதா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர லிங்குஸ்டிக் ஹிப்போக்ரசி மாதிரி ஆயிட்டாங்க. எதிர்காலத்தை வந்து இந்த மக்கள் கிட்ட வந்து மொழியாலேயே அத சொல்ல வேணாம்னு நினைச்சேன். இருந்தாலும் வாய் வார்த்தைன்னு இன்னைக்கு யாரும் சொல்றது இல்லை. அதை சுருக்கி வடைங்கிறாங்க. உங்களுக்கு வடை சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துருக்கு. அது அது மாதிரி வெறும் வாய் வார்த்தையாக போலியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கே தவிர ஒரு சமூகத்தின் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு 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 நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதனால பெருநிறுவனங்களை உடைக்கிறதன் மூலமாக அது யாராவது வச்சு உடைக்கிறாங்கன்னா எதுக்காக உடைக்கிறாங்கிறது தான். இந்த உதாரணத்துக்கு ஒரு புது இன்ஸ்டிடியூஷனை பில்ட் பண்ண போறோம், இது ரொம்ப பழமைவாதமா இருக்கு, இன்னைக்கு போக்குக்கு சரி வராது, அதனால் பொது நிறுவனங்களை புதுசா நான் கட்ட போறேன் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு. யாரோ ஒரு இரண்டு நபர்களுடைய குடும்பங்கள் பிழைக்கிறதுக்காக பொது நிறுவனங்களை துண்டு துண்டா கூட கிடையாது, துகளா ஆக்கிட்டாங்க இப்போ. அந்த மாதிரி உடைச்சி அதை கம்ப்ளீட்லி
டீசென்ட்ரலைசேஷன்ல இருந்து பேரரசுகள் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரரசரா இல்ல இப்போ. நிறுவனங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரரசரா இருக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குன்னு பாக்குறேன். உணவும் கவலை இல்லை, கிளைமேட்டும் கவலை இல்லை, இன்ஸ்டிடியூஷன் கவலை இல்லை, கிராமத்துல இருந்து வரக்கூடிய கேள்வி பதில்கள் கவலை இல்லை, வாழ்க்கையுடைய ஒரு சுயமரியாதையோட மக்களை நடத்தணுன்ற அந்த கவலையும் இல்லை. எந்த கவலையும் இல்லாத ஒரு ஒரு போக்கு இருக்கிறதுனால முதல் விஷயம், ஓட்டு இருக்கிற எல்லாரும் போய் ஓட்டை போட்டுருங்க. ரெண்டாவது விஷயம், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, உணவு, கிளைமேட்டு, இது எல்லாம். ஏன்னா இப்போ பார்க்குறோம், சென்னை தூத்துக்குடியில நடந்தது வந்து அப்போ பார்த்தோம். அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் வந்தது எதுவுமே நம்ம வந்து ஞாபகம் மறதி வந்து பேரரசர்கள் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமாயிடும். கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிட்டு ஞாபக மறதி இல்லாம எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றது ஜனநாயகமாற்றது. ஆனா யாருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லலாம். அந்த வகையில நீங்க சிந்திச்சு செயல்படுங்க. காட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னொரு சீசன்ல அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியம், ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் பிரச்சனை கிடையாது. இதை பத்தி தொடர்ந்து உரையாடணும். அதுதான் நம்ம ராட்டையில பண்றதே வந்து ஒரு ஜனநாயக கடமையாக தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் ஓட்டு போடுறதுனால நம்மளுடைய பொறுப்பு முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி தொடர்ந்து உரையாடுங்க, தொடர்ந்து இதுக்கான சிந்திக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஓட்டு போடும்போது நிச்சயமா நம்ம எதை நோக்கி போறோம் அப்படின்றது யோசிங்க. ஒன்றும் இல்லை, 10 வருஷத்துல நம்மளை சுத்தி எவ்வளவு பேரை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருக்கோன்றதுக்கு யோசிச்சா நம்ம வந்து யோசித்து ஓட்டு போட்டதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அனைவரும் தொடர்ந்து கேளுங்க. நன்றி.